கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய யூடியூப் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கு. அண்ட் ரொம்ப நன்றி சொல்றேன், மற்றவங்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்றீங்க. ஆமா, ஷேர் பண்ணாதான் யாரேனும் ஒருவருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொழுது அவங்களும் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி ரொம்பவே பெருசா இருக்கும். நேற்றைய தினத்துல திங்கட்கிழமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்தது என்று பார்த்தோம். இன்று செவ்வாய்க்கிழமை அவருடைய வாழ்க்கையில கடைசி 5 நாட்கள், அதுல இந்த திங்கள் செவ்வாய் புதன் என்ன நடந்தது என்று சொல்லி நான் பார்த்து கொண்டு வருகின்ற வேளையிலே, செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது என்று சொன்னால் கேள்வி கேட்டு அவரை அதிகமாய் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எதிர்ப்பாளர்கள் கேட்டார்கள், அநேக சந்தேகம் பிடித்தவர்கள் கேட்டார்கள். இவரு அதற்கெல்லாம் என்ன பதில் கொடுத்தார்? அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவராக பல காரியங்களையும் அதிகாரமாய் செய்தார், அதிகாரமாய் பேசினார். இதை பார்த்த பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர், சதுசேயர் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இவரை எந்த அதிகாரத்தினால இவைகள் எல்லாம் நீங்கள் செய்கின்றீர்கள்? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி கேள்விகளை கேட்கிறார்கள். உடனே கர்த்தர் அதுக்கு பதில் சொல்ற விதம் இருக்கு பாருங்க. நம்ம வாழ்க்கையில கூட இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் எப்படி அவங்க வாயை அடைக்கிறதுன்னு சூப்பரா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பதிலுக்கு இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா கேட்டார்? நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. சப்போஸ் நீங்க ஆன்சர் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். நான் சொல்ற இந்த பகுதிகள் எல்லாம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல காணப்படுகிறது. நான் உங்களுக்கு ஹைலைட்டா சொல்றேன், அதுல இருந்து சில காரியங்களை சொல்றேன். நீங்க இன்றைக்கு இந்த 2 அதிகாரத்தையும் அமர்ந்து தெளிவாக நிறுத்தி நிதானமாக வாசித்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வாசிக்கும் பொழுது ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டானதா மனுஷரால் உண்டானதா? எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்று சொல்லி திரும்ப கேள்வி கேட்கின்றார். எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. கடவுளால் உண்டானது என்று சொன்னால் அப்ப ஏன் நீங்க அவரை ஃபாலோ பண்ணலன்னு கேட்பாரு. அவரையும் தானே நீங்க எதிர்த்து நின்னீங்க, அவரை நீங்க ஒன்னும் ஃபாலோ பண்ணலையே, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவரையும் தானே நீங்க புறக்கணித்தீர்கள் அப்படி என்று சொல்வார். சரி, இது மனுஷரால் உண்டாயிட்டு என்று சொன்னோம்னா நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் யோவான் ஸ்நானகனை தீர்க்கதரிசி என்று எண்ணினார்கள். ஸோ இவங்களே நம்மள எதிர்த்து நிற்பார்கள். எனவே யோசித்து நிறுத்தி நிதானமாக தெரியாது என்று சொன்னார்கள். கர்த்தரும் அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாரு பாருங்க. அப்ப நானும் சொல்ல மாட்டேன், நானும் உங்களுக்கு எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று சொல்ல மாட்டேன். அவரு வந்ததுல இருந்து, நான் அனுப்பப்பட்டவர், வானத்திலிருந்து வந்த மன்னா, நான் பிதாவை கண்டேன், நான் பிதாவுக்கு குமாரனா இருக்கிறேன், நான் நியாய பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்ற வந்தேன், எத்தனை முறை பதில் சொன்னாரு. எந்த அதிகாரத்தினாலன்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா இவர் பதில் சொல்வார்ல, அதை வச்சு இவர் தேவதூஷணம் சொன்னாருன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடலாம்? கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணலாம். இதுதான் இவங்களுடைய திட்டம். எல்லாரும் ஏன் எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க? எருசலேம்ல ஒரு பண்டிகை கொண்டாட எங்க இருக்கிற ஜனங்களோ, இஸ்ரேல் ஜனங்கள் இந்த எருசலேம் நகரத்துக்கு வந்திருக்கிறாங்க. எதற்காக? வெள்ளிக்கிழமை பஸ்காவை கொண்டாட வேணும். ஒரு பெரிய பண்டிகை வச்சுக்கிட்டு ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவ கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு கேள்வி நாளாவே மாறிடுச்சு. அடுத்து பாருங்க, கர்த்தர் இவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, ஓமையாக 2 ஸ்டோரிங்களை சொல்றார். ஒருவர் தன்னுடைய 2 மகன்கள் கிட்டையும் வேலைகளை விடுகின்றார், போய் வயல்ல வேலை செய்யும்படிக்கு. மூத்தவன் வந்து நான் போக மாட்டேன்னு பதில் சொல்லிட்டு, ஆனா அப்புறம் மனசாப்படுறாரு, அப்பா சொல்லிட்டாரு நம்ம போய் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லி ஃபீல் பண்ணி என்ன பண்றாரு? போய் அந்த வேலையை முடிச்சிடுறாரு. அதே போல 2வது மகன் வருகின்றார், இந்த வேலையை விடுகின்றார் தகப்பன். சரி நான் போகிறேன் என்று சொல்லி ரொம்ப பந்தாவாலாம் நான் முடிச்சிடுறேன், உங்க வார்த்தையின்படியே செய்யறேன்லாம் சொல்லி இவர் போகிறேன்னு சொல்லி பதில் சொல்லிட்டு ஆனா போகவே இல்லை. இவங்க 2 பேர்ல யாரு கர்த்தருடைய சித்தத்தை செய்தார்கள்? மூத்தவன் செய்தான், ஆனா கட்டளைக்கு நோன்னு சொன்னான். இளையவன் எஸ் சொன்னான், ஆனா சொன்ன வேலையை செய்து முடிக்கல. இன்னொரு ஓமை கதையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஒரு திராட்சை தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தை நிறுவி
அதை லீஸுக்கு விட்டுட்டு வெளியூருக்கு சென்று விடுகின்றார். ஏற்ற நேரத்துல அந்த கனிகளை எல்லாம் பறித்து கொண்டு வரும்படிக்கு, கனிகளை கொண்டு வரும்படிக்கு ஊழியக்காரரை அனுப்புகின்றார். ஒவ்வொரு ஊழியக்காரராக அடிப்பதும் காயப்படுத்துவதும் அவர்களை அடித்து துன்புறுத்துவதுமாக அந்த குத்திகைக்கு விடப்பட்ட மனிதர் செய்தார்கள். கடைசி என்ன பண்ணார் தெரியுங்களா? தான் சொந்த மகனையே, தான் சொந்த குமாரனையே அனுப்பி வைத்தார். அப்போ இந்த குத்தகைக்கு இடத்தை வாங்கினவர்கள் என்ன பண்றாங்க? இவன் சுதந்திரவாளி, இவனை போட்டு தள்ளிட்டோம்னா, இவனை கொலை பண்ணிட்டோம்னா இந்த இடத்தை நாமளே சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பிளான் பண்ணி அவனையும் கொலை செய்கின்றார்கள். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறார். அந்த எஜமான் திரும்பி வந்து என்ன செய்வார்? எல்லாரும் பதில் சொல்றாங்க, அதை எடுத்து வேற ஒருவரிடத்துல கொடுப்பார். எவர்கள் தோட்டத்துல வேலை செய்து திரும்பிய கனிகளை கொடுப்பார்களோ அவர்களிடத்துல குத்துகைக்கு விடுவார் என்று சொல்லி பதில் சொல்லுகின்றார்கள். இந்த பதிலை, இந்த ஓம கதையை கேட்டு பதில் சொல்லினவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். தேவனுடைய ராஜ்யத்துல ஆயக்காரரும் வேசிகளும் முதலாவது பிரவேசிக்கிறார்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதன்படி செய்கிறார்கள். அந்த சித்தத்தின்படி செய்கிறதுனால அவர்கள் முதலாவது பிரவேசிப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்டதுதான் தாமதம். இவர் பேச்சால ஏதேனும் அகப்படும்படிக்கு நிறைய கொஸ்டின் கேட்டேன்னா இவர் ஆன்சர் பண்ணுவார் இல்ல, அப்போ ரொம்ப ஈஸியா இவரை நாம் மடக்கி விடலாம் என்று சொல்லி அடுத்ததாக பல கேள்விகளை இந்த மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். நெக்ஸ்ட் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி பில்டப் பண்ணி பேசுறாங்க. இயேசு கிறிஸ்துவை ரொம்ப அப்படியே, நீர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சத்தியமாய் போதிக்கின்றவர், நீர் முகதாட்சியம் இல்லாதவர், எவரை குறித்தும் உங்களுக்கு கவலை இல்லை, அதனால ஒரு கேள்வி கேட்கிறோம், நீங்க பதில் சொல்லுங்க. ராயனுக்கு வரி பணம் கொடுப்பது நியாயமா இல்லையோ, இதற்கு நீங்க பதில் சொல்லுங்க என்று சொல்லி கேட்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவங்களுடைய துர்க்குணத்தை எல்லாம் அறிந்து கொண்டார். இவங்க நம்மள பேச்சினால மடக்கி பேசுறாங்க, கேள்வி கேட்கறாங்கன்னு அவருக்கு தெரியாதா? இந்த கொஸ்டினுக்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஸ்டார்டிங்கே அவர் ஸ்டார்ட் பண்ற விதமே சூப்பர். மாயக்காரரே, உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறாங்க. இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நாம் சந்திப்போம். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகின்றார் என்று சொன்னால், அவரையே ஃபாலோ பண்ற நமக்கு அவர்தான் மாதிரி. நம்மளும் எப்படி நம்ம கிட்ட மாயமா கேள்வி கேட்கிறவங்களுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், இதுதான் நாம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகின்றோம். இவர் அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றார். மாயக்காரரே, ஒரு வரி பணத்தை என்கிட்ட கொண்டு வாங்க. அதே போல கொண்டு வந்து காட்டும் பொழுது இது யாருடையது? இது ராயனுக்குரியது. அப்பனா ராயனுக்குன்னு போய் கொடுங்க. ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி, ஏன்னா இதுல இவர் பதில் சொல்லும் பொழுது தேவனுக்குன்னு சொன்னோம்னா ராயன் கேள்வி கேட்பான். எல்லா பணத்தையும் தேவனுக்கு வரி கொடுக்கணும், ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொன்னால் ராயன் கொஸ்டின் இருப்பான். இது தேவனுக்கு கொடுக்க வேண்டாம், ராயனுக்கு மட்டும் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவால சொல்ல முடியாது. ஏன்னால் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனுக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிக்கவே வந்தார். ஸோ ஆன்சர் எப்படி சொல்லணும்னா, தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி சூப்பரா ஆன்சர் பண்ணி அவங்க வாயெல்லாம் அடைச்சிட்டார். இப்போ அடுத்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் வராங்க. என்னன்னு கேட்டா, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சாதிக்கின்ற சதுசேயர், உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு சாதிக்கின்ற பரிசேயர். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சதுசேயர் ஒரு கூட்டம் இவரை உயிர்த்தெழுதலை வச்சு மடக்கி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில, ஒரு பெண்ணுக்கு 5 கணவர் இருந்தார்கள். அந்த 5 கணவனும் அந்த பெண்ணும் மரிச்சு போயாச்சு. உயிர்த்தெழுந்தும் பொழுது அந்த 5 நபரில் யாருக்கு இவள் மனைவி? எவ்வளவு சூப்பரா கேள்வி கேட்கிறோன்னு கேட்கிறாங்க பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இதற்கு என்ன பதில் சொன்னார் என்று சொன்னால், உயிர்த்தெழுதலிலே நாம் ஒருத்தரை ஒருத்தர் கொள்பவனும் இல்லை, கொடுப்பவனும் இல்லை. உயிர்த்தெழுதலிலே நாம் இந்த சரீரத்துல இருக்க முடியாது. தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவனாய் இருக்கின்றார். அந்த மாதிரி பதில சொல்லி அவருடைய வாய்களை அடைப்பதை பரிசேயர் பார்த்து அவங்க இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, கட்டளைகள் எல்லாம் பிரதான கட்டளை எது? அந்த கட்டளைகளை எல்லாம் கர்த்தர் சொல்லுகின்றார். முழு இருதயம், முழு உள்ளம், முழு ஆத்துமாவோட தேவனை தேடணும், நீ உன்னில அன்பு செலுத்துகிறது போல மற்றவனையும் அன்பு செலுத்து. இந்த கட்டளைகளை எல்லாம்
அவர் சொல்லி முடித்து விட்டார். இப்பதான் ஒரு சூப்பர் டூப்பர் டைம் வரப்போகுது. என்னன்னா, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேள்வி கேட்கின்றார். என்ன கேள்வி தெரியுங்களா? திரும்பியும் பதிலே சொல்ல முடியாத நச்சுன்னு ஒரு கேள்வி. பதிலே அவங்ககிட்ட இல்ல. அதோட அவங்க கேள்வி கேட்கவும் துணியல. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் கொஸ்டினை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து கேட்கின்றார். நீங்க கிறிஸ்துவை யாருன்னு நினைக்கிறீர்கள்? கிறிஸ்து யாரிடத்திலிருந்து வந்தார்? நீங்க யாருன்னு நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன்? இதை கேட்கின்றார். முதலாவது தெரியாதுன்னு சொன்னாங்க. யோவான்ஸ் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டானதா மனுஷன் வந்தார், அதனால சூப்பரா தெரியாதுன்னு சொல்லி அழகா தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்போ என்ன சொல்லுகிறார்கள் சுற்றி இருந்தவர்கள்? அவர் தாவீதின் குமாரன். எப்பவுமே வாழ்க்கையில உங்களுக்கு சரியான ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு பதில் தெரியலன்னு விட்டுருவாங்க. நீ தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உனக்கு சரியான பதிலும் தெரியல, நீ சொன்ன தப்பான ஆன்சருக்கு இதுதான் கொஸ்டின்றதும் உனக்கு தெரியல. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் நெஞ்சம் புத்திசாலின்றதையும் நம்ம சொல்ற ஆன்சரை வச்சு மக்குன்னு நிரூபணம் ஆயிடும். ஸோ அதனால நம்ம ரொம்பவே கவனமா இருக்கோம். ஒரு ஒரு கேள்விகளுக்கு கேட்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு அதற்கேற்ற திறமைகளை நாம பெற்றிருக்கணும். ஆமா, இங்க தாவீதின் குமாரன் ஈஸியா பதில் சொல்லிட்டாங்க. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, அப்படி என்றால் தாவீது கர்த்தரை பார்த்து ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் கேட்ட இந்த கேள்விக்கு சுற்றில இருக்கிறவர்களுக்கு பதிலே தெரியலைங்க. அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, திரும்பியும் யாரும் அவரை கேள்வி கேட்க துணியவே இல்லை. இதே போலதான் இன்றைக்கு நம்மிடத்திலே அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். நான் ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இதை வைத்து நாம் என்ன தெரிந்து கொள்ள போகின்றோம்? ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட இது மாதிரி கர்த்தரை எதிர்ப்பவர்கள் ஜெபிக்கிறவர்களை பார்த்து கேள்வி கேட்பதினாலே ஜெபிப்பவர்கள் மன உளைச்சலுக்குள் போகிறார்கள். நீ ஜபம் ஓடினல்ல, ஒரு குழந்தை பாக்கியம் உனக்கு கிடைச்சுதா? நீ எப்போ ஜெபிக்க போனியோ அப்போதுல இருந்து நீ ரொம்பவே கஷ்டப்படுற. என்ன விழுந்து விழுந்து நீ ஜெபிச்சாலும் நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கஷ்டப்பட்டியோ அதே கஷ்டம் தான் இப்பவும் இருக்கு. இந்த கடவுள் உனக்கு என்னத்தை கொடுத்துச்சு? அப்பவும் கடன் பிரச்சனை. இப்ப நீ ஜபம் போனாலும் அப்பவும் கடன் பிரச்சனை. எங்க ஆசீர்வாதமா நீ மாறன? ஐசியூல மனைவி சீரியஸா அல்லது கணவன் சீரியஸா இருக்கும் பொழுது ஜெபிப்பார்கள். டாக்டர்ஸ் எல்லாம் கைவிடப்பட்டு டாக்டர்ஸே நம்ப முடியாது, கர்த்தரை மட்டும் நம்பி இருப்பார்கள். முடிவு அந்த கணவனும் மனைவியும் மரித்து போவார்கள். ரொம்ப வேதனையான ஒரு நிலவரம். இது எல்லாம் நாம் அனுதினமும் எல்லாரும் அனுபவித்து கொண்டே இருக்கின்றோம். அவங்கள பார்த்து நக்கலா கேள்வி கேட்பார்கள். நீ டாக்டரை கூட நம்பலையே, ஊசியை கூட நம்பலையே, மருத்துவத்தை கூட நம்பலையே, இயேசுவதான நம்பன, அந்த இயேசு இப்படி கைவிட்டுட்டாரே. நம்மளை பார்த்து கேள்வி கேட்பார்கள். கேள்வி கேட்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பதில் சொன்னார் தயவு செய்து தியானம் பண்ணுங்க. அப்பதான் உங்க மைண்ட் ஸ்ட்ராங் ஆகும். என்னை பார்த்து கேள்வி கேட்டார்கள். என்னுடைய 11 வயது மகனை நான் இழந்தேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இழந்தேன். அவனை ரூம்ல படுக்க வைத்திருக்கின்றோம். எல்லாரும் அவனை பார்க்க வருகின்றார்கள். எல்லாருமே கதறுகின்றார்கள். எங்களை பார்த்து கதறுகின்றார்கள், குழந்தையை பார்த்து கதறுகின்றார்கள், எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு அம்மா உள்ள வந்துச்சு. சோகமா தான் உள்ள வந்தாங்க. என் கூட இருக்கிறவங்க தான் நேரா வந்து என்னை கட்டி பிடித்தார்கள். ஸோ என்னை கட்டி பிடிச்சி இவங்க அழதான் போறாங்கன்னு நினைச்சு நானும் அப்படியே அவங்க மேல அப்படியே சாஞ்சேன். காதுல கேட்கறாங்க, ஊழியக்காரருக்கே இந்த நிலைமையா? அப்படியே அவர்களை பார்த்தேன். இது நீ என்கிட்ட வந்து இது கேட்கிற நேரமா? இது 2 நாள் கழிச்சுதான் கேள. இன்னைக்கே வந்து என் வேதனையோட கூட இன்னும் வேதனையை மூட்டும்படிக்கு நீ கேட்கிறையா சொல்லிட்டு அவங்க போய் சேர்ல உட்காந்துட்டாங்க. எனக்கு மனசுக்குள்ளார என்ன பண்றதுன்னு தெரியல. அவர்களுக்கு பேசவே எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு பேசுறதுக்கே முடியல. அழுவதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்படியே அழுது கொண்டு இருக்கின்றோம். ஒரு ஊழியக்காரருக்கு இந்த நிலைமையா? ஆனா கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தை பார்க்கின்றார். அந்த உள்ளத்தை அவரே காயம் கட்டினாருங்க. நிறைய பேர் கேள்வி கேட்பார்கள், நீங்க மகனோடு கூட கர்த்தர் இருந்தார் சாட்சி சொல்றீங்க.
அதை செய்தார், அப்பொழுது கூட இருந்தார், இதை செய்தார், கூடவே இருந்தார், அதிசயமெல்லாம் செய்தார் என்று சொன்னீங்க. ஆனா மகன் இழந்துட்ட பிறகு நீங்க சொல்ற இந்த சாட்சி எப்படி சாட்சி ஆகும்? எல்கேஜி மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியாது. நம்மளிடத்துல கேள்வி கேட்கிறவர்களுக்கு அவர்கள் வாயை அடைக்கணும்னா நம்மள அவங்க நக்கலா கேட்கிறாங்களா, நமக்கு பிரியமானவர்களா, நம் பட்சத்துல இருக்கிறவர்களா, அல்லது கர்த்தரை நம்புகிறவர்களா, நம்பாதவர்களா, இத முதல்ல நீங்க கெஸ் பண்ணுங்க. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பகுத்தறிகின்ற வரத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த வரத்தை வைத்து கேள்வி கேட்கிறவன் என்ன கேட்டகரியிலேயே நீங்களே நிறுத்துங்க. அவனுக்கு பதிலடி முதல்ல கொடுக்கலாமா வேணாமா? அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு புரியுமா புரியாதா? அவனுக்கு புரியாம இருக்கிறானா என்னால் பதில் சொல்ல முடியாது, காலம் சொல்லும், அப்புறம் சொல்றேன். அல்லது ஒருவேளை உனக்கு நக்கலா கொடுக்கின்ற பிசாசின் தன்மையோடு கூட அவர் கேள்வி கேட்கிறாங்கன்னா அதற்கு பரிசுத்த ஆவியான துணையோடு கூட நெத்தி அடி கொடுங்க. அந்த வாயை எப்படி அடைக்க முடியும்? என்ன சொன்னா அந்த வாயை அடைக்கலாம் சொல்லுங்க. அதை சொல்லி வாயை அடைங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல வந்து கேள்வி கேட்ட அத்தனை பேருடைய வாயையும் அடைச்சி அவர்கள் கேள்வி கேட்க ஒருவனும் முன் வரலையாம். ஒரு வார்த்தையும் துணிந்து சொல்லுவதற்கு ஒருவனும் முன் வரலையாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த கேள்வி நேரத்துல இந்த நாளை உங்களுக்கு நான் சொல்ல வந்ததுக்கான பெரிய விஷயமே, அநேகர் மன அழுத்தத்துக்குள்ளார போய் என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்கின்றார்கள் என்று சொல்லி நீங்கள் மனம் வருந்துவதுதான். அதற்கு பதிலாக நீங்க கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்ட நன்மை என்ன? இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். தைரியமா சொல்லுங்க. இது காண்பிக்கலாம் முடியாது, நம்ம உயிரோட உயிரா கலந்துட்ட ஒரு காரியம். ஸோ தைரியமா நீங்க கான்பிடென்டா இதை நீங்க சொல்லணும். நீங்களே உடனே அழுதுங்கன்னு ஆமா இல்ல கர்த்தர் எனக்கு எங்க குத்தாரு அப்படின்னு நீங்களே துக்கப்பட்டீருங்க என்று சொன்னால் நீங்கள் இன்னும் வளர்ச்சியை அடையலன்னு அர்த்தம். அதன் பிறகு கர்த்தர் ஒருவர் தான் இந்த உலகத்திலேயே தன்னை நம்பி வந்த ஒருவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். இதை விட பெரிய காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கூட அவரை பின்பற்ற, அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய, அவர் சித்தத்தின்படி செய்ய நம்மோடு கூட இருந்து நம்மை கைட் பண்ணுகின்றார். அவர் தாங்க நமக்கு முன்மாதிரி. கவலைப்படாதீங்க. இந்த கேள்விகளுக்கு பதிலை சொல்லும் அளவிற்கு மன உறுதியை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கட்டும். God bless each and everyone. Shalom.